மாண்டே என்ன வேலை நடக்குது? இல்ல கிழங்கு புடுங்குதே. கிழங்கு பிடிக்காது. ஆமா, இது எல்லாமே புடுங்கலாமால? இல்ல எல்லாம் புடுங்கலாம். ஆனா நம்ம வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி தான் பிடிக்கிடும் பாத்துக்கா. ஓ சரி சரி. ஆமா, ஏன்னா இது நான் கொஞ்சம் பிந்தி தான் போட்டேன். நம்ம வந்து புரட்டாசி ஐப்பசியில போடுவோம். சரி. தை மாசம் புடுங்குவோம் பாத்துக்கா. தை மாசம் பொங்கலை ஒட்டி கிழங்கு புடுங்குவோம். இப்போ நான் கொஞ்சம் இப்ப லேட்டா போட்டேன். அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளைச்சல் கம்மியா தான் இருக்கு பாத்துக்கா. விளைச்சல் கம்மியா தான் இருக்கு. ஆமா, தெரியுதா உனக்கு? ஆமா, முக்கா விளைச்சல் இருக்கு. தடியா விடுவனே. ஆமா, இன்னும் முழு விளைச்சல் ஆவல பாத்துக்கா. செம்மண்ல நல்ல செம்மண் அடிச்சு வச்சிருக்கேன். சரலா நல்ல சரலுவனே. சரலு சரலு எடுப்பதியா? கொட்டை நம்ம வைக்கிறது இங்க எப்படி இருக்கு? கொட்டை என்ன இருக்கா? முளை எப்படி இருக்கு? ஆமா, தெரியுதா? கீழே வேற நிக்குதுனே. கொஞ்சம் விளையணும். விளையணும். ஆனா இந்த தோல் வெடிச்சதுனால விளைஞ்சிட்டு அர்த்தம் தான். கொட்டைக்கு இங்க பாரு, இந்த கொட்டைக்கு இதான் கிழங்கு. கிழங்கு புரியுதா? ஒரு சில இதுல சின்ன கொட்டை தான் இருக்கும், ஒரு சில பெரிய கொட்டைன்னு கிழங்கு நல்லா பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். சரி சரி. ஆமா, நம்மள அதுவும் இல்லாம நம்ம இந்த சரலுக்கு அதாவது இந்த தொலைச்சிட்டு போற வந்து ரொம்ப இதா இருக்காது உனே. கஷ்டமா இருக்கும். ஆமா, கட்ட கிழங்கா தான் இருக்கும். இந்த இருக்கா எவ்வளவு தான் கிழங்கு இருக்கும். வெறும் இதுதான் கிழங்கு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு வர தோல். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிழங்கு வந்து நம்ம புரட்டாசி ஐப்பசி மாசம் போடுதமா, தை மாசம் புடுங்குவோம். 3 மாசம் வந்து விளையுக்கு நல்ல விளையா கூட ஒரு மாசம் இது புடிங்க வச்சது. இப்ப அவிக்க போறியோ? நம்ம வீட்டுக்கு தான். வீட்டுக்கு. ஆமா, அதனால ஒண்ணும் இது இருக்காது. ஏன்னா இப்ப நம்ம வெளியே அனுப்பணும்னா கொஞ்சம் நல்ல கிழங்கா தான் அனுப்பணும் பாத்துக்கா. ஆமா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இது நல்ல கிழங்கு. ஏன்ட்டு 2000 கிடக்கல. நீதான் விலையில கிழங்குலாம் எப்படி இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த மாதிரி 3 கிழங்கு தான் ஒரு கிழங்கு. சரி சரி. ஓட்டாங்கலாம் செல்லுபடி ஆகாது. நான் வீட்டுக்கு தான் போட்டுருக்கேன். விற்க பண்ணலடி இருக்கு. இந்த அந்த சின்ன பழங்க வந்து விற்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பாத்துக்கா. தெரியுதா உனக்கு? ஆமா, இது ஒரு கிழங்கையும் பாரு, இந்த கிழங்கையும் பாரு. சரலால உள்ள போக முடியுங்க. ஓரளவு சைஸ் இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். தெரியுங்களா? மணலை விட செம்மண்ல போடுறது டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும் கிழங்கு, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நான் கிழங்கு மாவு அது இதுன்னு எல்லாம் எடுக்காங்களே. சரி சரி. ஆமா, நம்மளும் கிழங்கு மாவு எடுத்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கா? பண்ணிடும். ஆமா, கிழங்கு மாவு எடுத்து பிசினஸ் பண்ண யாரும் வாங்குவீங்களா என்ன சொன்னீங்கன்னா நாங்களும் கிழங்கு மாவு எடுத்து பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். சும்மா அடக்கப்புறம் புடிஞ்சு வீட்டுல சேர்த்துக்கலாம். சும்மா இருக்கதா? நம்ம கால் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, நம்ம இல்ல கிழங்கு மாவு அப்படி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாத்தையும் வாங்கி நம்ம இது பண்ணலாம்ல, சேல்ஸ் பண்ணலாம்ல. கண்டிப்பா. எப்படி? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது நம்ம வீட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்பப்போ 50 கிழங்கு 25 கிழங்கு புடுங்கிடுவோம், அவிச்சு விடுவோம். அவிச்சுக்கிட்டு மேல காய போட்டுறோம் பாத்துக்கா. காய போட்டு தோலை மட்டும் எடுத்துட்டு நல்ல இதுல அம்மியில வச்சு நக்கணும் பாத்துக்கா. நக்கணும், அம்மியில உரல்ல வச்சு இடிக்கணும். இடிச்சிட்டு 2 வெள்ளை கூட மட்டும் தட்டி போட்டு தின்னோம்னா காஞ்ச பிறகு வேற லெவல்ல இருக்கும். அப்படி இருக்கும். நல்லா உப்பு போட்டு வச்சிருவோமா, இது நல்ல பிஞ்சு கிழங்கா இருக்கு பாத்துக்கா. நல்லா இனிப்பா இருக்கும் பாத்துக்கா. நல்ல விளைஞ்ச கிழங்கு நல்லா இருக்காது, விளைச்சல் உள்ள கிழங்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சாப்பிட நடிச்சு நடிச்சுட்டு ஒரு இனிப்பா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். சரி பாப்போம். சரி சரி பாப்போம்.